ஹாய் மேம், உங்களோட இங்கிலீஷ் பண்ணார் பேஜ் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. QUIETக்கும் QUITக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மட்டும் என்னன்னு சொல்கிறீங்களா? ஓகே, ஹாய். இப்போ குவைட் இந்த ரெண்டு வேர்ட்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பட் அந்த டிஃப்ரென்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இது ரெண்டோட ப்ரொனன்சியேஷன் என்ன அப்படின்னா, QUITE அப்படின்னா குவைட் அப்படின்னு சொல்லணும். QUIET அப்படின்னா குவைட் அப்படின்னு சொல்லணும். இந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, குவைட் அப்படிங்கிறது ஒரு மாதிரி ரொம்பவே அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். த மூவி இஸ் குவைட் போரிங். இந்த மூவி ஒரு மாதிரி ரொம்பவே போரிங்காக இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு குவைட். இப்போ குவைட் அப்படின்னா அமைதியாக சத்தம் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு குவைட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். யூ ஷுட் பி குவைட் டியூரிங் த மீட்டிங் நடக்கிறப்போ அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு குவைட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆடியன்ஸாக டவுட் இருக்குது அப்படின்னா குட்டியாக வீடியோ எடுத்து அனுப்புங்க, நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம். Learn and level up with English Partner.